ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 264வது தலைப்பு. தெய்வங்களின் தொடர்பு. சங்கீத நாட்டிய கலைகளுக்கு தெய்வங்களோடேயே இப்படி சம்பந்தம் ஏற்படுத்தி இருக்கிறது. நடராஜமூர்த்தி போல லோகத்திலே எதுவும் கிடையாது என்று லோகத்தில் இருக்கிற அறிஞர்கள் எல்லாரும் சொல்கிறார்கள். நம் தேசத்துக்கு ரொம்ப உசந்த சிம்பிளாக வெளி தேசத்தில் இருக்கிறவர்களுக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணுவதென்றால் ராஜாங்கத்தினரே நடராஜ விக்கிரகம்தான் கொடுக்கிறார்கள். அந்நிய தேச மியூசியங்களுக்கு மில்லியன் 2 மில்லியன் டாலர் விலைக்கு போவது நம் கோவில்களிலிருந்து திருடின நடராஜாதான் என்றால் அந்த நடராஜாவின் சிறப்பு முழுவதும் நடனத்தால் ஏற்படுவதுதான். நர்தன கணபதி, காளிங்க நர்தன மூர்த்தி, நடன சரஸ்வதி என்றெல்லாமும் நாட்டிய மூர்த்திகள் இருக்கின்றன. வாத்தியங்களை எடுத்துக்கொண்டாலும் ஒரே தெய்வ சம்பந்தம்தான். கலை தெய்வம் என்றே சொல்கிற சரஸ்வதி கையில் வீணை இருக்கிறது. வீணைதான் நம் சங்கீதத்துக்கே ஜீவனாடி என்பார்கள். அதனால் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் உள்ள வீணைக்கென்று ஒரு பெயர் உண்டு. கச்சபி என்பது சரஸ்வதியின் வீணை. விபஞ்சியா காயந்தி என்ற சௌந்தரிய லகரி ஸ்லோகத்தில் சரஸ்வதியானவள் அம்பிகையின் சந்நிதியிலே சிவலீலைகளை வாயால் பாடிக்கொண்டே விபஞ்சி வாசிக்கிறாள் என்று ஆச்சாரியால் வர்ணித்திருக்கிறார். விபஞ்சி என்பது வீணைக்கு ஒரு பொது பெயர். நாரதகானம் என்பதாக சங்கீதத்தில் பரம உத்கிருஷ்டமானதை சொல்கிறோம். தியாகராஜ சுவாமிகளுக்கு சங்கீத சாஸ்திர புஸ்தகத்தை கொடுத்து அனுகிரகித்தவர் நாரதர்தான். நாரத குருசாமி என்று அவர் மேலேயே தியாகையர்வாள் பாடியிருக்கிறார். நாரதர் கையிலும் வீணை இருக்கிறது. அந்த வீணைக்கு மகதி என்று பெயர். எம் இறை நல்வீணை வாசிக்குமே என்பதாக அப்பர் சுவாமிகள் பரமசிவன் வீணாகானம் செய்து கொண்டிருப்பதை சொல்கிறார். கைலாசத்துக்கு அடியிலே மாட்டிக்கொண்ட ராவணேஸ்வரன் அதிலிருந்து விடுபடுவதற்காக தன் சிரசுகள் நரம்புகள் ஆகியவற்றை அறுத்து வீணை பண்ணி அதில் சாமகானத்தை வாசித்தே ஈஸ்வரனை பிரீத்தி பண்ணி மீண்டான் என்று கதை. கிருஷ்ண பரமாத்மா என்றாலே அவரோடு இணைபிரிக்க முடியாததாக புல்லாங்குழல் வந்துவிடுகிறது. வேணுகோபாலன், முரளிதரன் என்றெல்லாம் அவருக்கு பெயர்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.